ஸ்ரீரங்கத்திலே ஒரு அந்தணர் இருந்தார். அவருக்கு 16 பிள்ளைகள். அவருக்கு வேதம் ஓதுவது தவிர வேறு வேலைகள் தெரியாது. அவர் வறுமையின் பிடியில் இருந்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய 16 பிள்ளைகளுக்காக அவர் யாசகம் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அப்படியும் அவர்களுடைய வயிறு நிறையவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருவாராம். இதனால் அர்ச்சகர்கள் கோபமடைந்தார்கள். உன்னுடைய 16 பிள்ளைகளுக்கும் எங்களால் தினம்தோறும் சாப்பாடு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்களாம். இதனால் அவர் மனம் வருத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்கு வருகை புரிந்தார். அந்த அந்தணனை கூப்பிட்டு கேட்டாராம், அப்பா உனக்கு வேறு வேலை எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அந்தணன் சொல்கின்றாராம், ஐயா எனக்கு எந்த தொழிலும் தெரியாது என்று சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் கேட்டாராம், தங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அது கூட எனக்கு முழுமையாக தெரியாது என்று சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர் பூதப்ருத் என்ற வார்த்தையை மட்டும் தினந்தோறும் சொல்லிக் கொண்டு வா, இந்த ஒற்றை வார்த்தை உன்னுடைய குடும்பத்திற்கு சாப்பாடு கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட்டாராம். இதனை உண்மையாக ஏற்றுக்கொண்ட அந்த அந்தனர் தினந்தோறும் பூதப்ருத் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தாராம். சிறிது காலம் கழித்து ஸ்ரீரங்கத்தில் பணிபுரிந்த அர்ச்சகர்கள் வந்து சொன்னார்களாம், அந்த அந்தணன் இப்பொழுது வருவது காணோம் என்று சொல்லும்போது ஸ்ரீமத் ராமானுஜர் நேரடியாக அந்த அந்தனுடைய வீட்டிற்கு சென்று கேட்டாராம், இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகள் சௌக்கியமாக இருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது அந்த அந்தணன் சிரித்துக் கொண்டே சொன்னானாம், ஐயா தாங்கள் கூறிய அந்த ஒற்றை வார்த்தை என்னுடைய அத்தனை குடும்பத்திற்கும் சரியான உணவை வழங்கிவிட்டது என்று. எப்படி என்று கேட்டாராம் ஆச்சாரியர். அப்பொழுது அவன் சொன்னானாம், நீங்கள் தினந்தோறும் இந்த புதப்ருத் என்ற வார்த்தையை சொல்ல சொன்னீர்கள், இப்படி நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். ஒரு சிறுவன், அவனுடைய பெயர் அழகிய மணவாளதாசன். அவன் தினந்தோறும் கூடையிலே எங்களுடைய வீட்டிற்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்கின்றான். இதனால் எங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கின்றது. நாங்கள் தினந்தோறும் வயிறார சாப்பிடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ராமானுஜருக்கு புரிந்து விட்டது, இந்த அழகிய மணவாளதாசன் வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் அந்த ஸ்ரீரங்க பெருமானை என்ற உண்மையை உணர்ந்து விட்டார் ஆச்சாரியர். இப்படி விஷ்ணு சகசநாமத்திலே பூதப்ருத் என்ற ஒற்றை வாக்கியம் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்தது இந்த அந்தணனுக்கு. பூதப்ருத் என்ற வார்த்தைக்கு அத்தனை பேருக்கும் படியளப்பவன் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தத்தை நிரூபிப்பது போல அமைந்தது இந்த நிகழ்வு. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.